நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளையில மஹ்ஷர் மைதானத்துல ஒரு பெரிய நீர் தடாகம், தாகம் தணிப்பதற்காக அங்கே ஒரு தடாகத்தை எல்லாம் ஏற்படுத்துவான். அந்த தடாகத்துக்கு பேர் தான் ஹவுதுல் கௌசர். அதை விநியோகிக்கிற பொறுப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வழங்கப்படும். ஒரு தடவை வருவாங்க. அப்படி வரும் பொழுது சில நபி தோழர்களும் வருவார்கள். எங்க தடாகத்துக்கு நபி தோழர்கள் வரும் பொழுது மலக்குகள் இருக்காங்கல்ல, மாணவர்கள் நிப்பாட்டுவாங்க எழுதான்னு சொல்லி. இந்த நபிகள் நாயகம் பார்த்துருவாங்க. பார்த்தவங்க சொல்லுவாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி யா அல்லாஹ், அவங்க எல்லாம் என்னுடைய தோழர்கள், அவங்களுமே தடுக்கிறீங்களே, அவங்களை விடுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களில் சில பேருக்காக வேண்டி பரிந்து பேசுவார்கள். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத், முஹம்மதே, உனக்கு பின்னால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று உனக்கு தெரியாது. நீ இருக்கிற வரைக்கும் தோழர்களா இருந்திருப்பாங்க. அதுக்கு பிந்தி இந்த ஆட்கள் வேற மாதிரி போன ஆட்கள். அவர்களை நீ பிரிந்து வந்ததிலிருந்து வந்த வழியை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸில் போனவர்கள் அவங்க என்று சொல்லி தடுக்கப்படுவார்கள் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரியில, முஸ்லிம்ல, அபூ தாவூதுல, திருமதியில, நசையில, இப்னு மாஜாவுல, இன்னும் ஏராளமான ஹதீஸ் நூல்கள்ல இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். என்ன விளக்குது? மறுமை நாள்ல வந்துகிட்டு அவுலியா கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிருவாங்க, மகான் கூட்டிட்டு போயிருவாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், எந்த மனுஷன் அவனுடைய அமல் ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் போக முடியுமே தவிர அவர் பிடிச்சு கையேற்றுவாரு, இவர் பிடிச்சு கரையேற்றுவாருங்கிற பேச்சுக்கெல்லாம் அல்லாட்ட இடம் கிடையாது.